நான் இப்போ தலைமை தேர்தலை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கேன். நான் யாருன்னா, என் பேர் அக்னி ஆழ்வார். ஈரோடு இடைத்தேர்தலில் கேண்டிடேட்டாக போட்டிகிட்ருக்கேன். ஈரோடு இடைத்தேர்தலில் இது 52வது முறையாக போட்டிகிட்ருக்கேன். ஸோ ஈரோடு இடைத்தேர்தல் என்னென்னா, பல முறைகேடுகள், அதிகார துஷ்பிரயோகங்கள் இது மாதிரிலாம் நடந்திருக்கு. அதுக்கு நான் மிகப்பெரிய குரல் கொடுத்தேன். அது உங்களுக்கெல்லாம் தெரியும். தேர்தல் ஆணையர், அந்த ஈரோடு இடைத்தேர்தலுடைய தேர்தல் நடத்துனர் அலுவலர் அவர்கள் மனு பரிசீலனை போது கர்நாடகா சேர்ந்த பூர்வீகமாக கொண்ட அங்கு ஓட்டர் ஐடி உள்ள ஒரு பெண்மணியை பரிசீலனை போது கூட அவர் சரிவர பார்க்காமல் இல்லை ஆளுங்கட்சியுடையோ இல்லை எதிர்கட்சியுடைய அழுத்தமோ ஏதோ ஒரு முக்கிய கட்சிகளுடைய பிரதிநிதியாக வந்தாங்களா என்னன்னு தெரியல, அவரை கூட வந்து புறக்கணிக்காமல், அதாவது அங்கே சட்டத்தில் இடமே இல்லை. தமிழ்நாட்டில் அசம்பிளிக்கு போட்டியிடுவதற்கு, பார்லிமெண்ட்டில் போடுவதற்கு மட்டுமே அவங்களுக்கு இந்தியா முழுவதும் அந்த அனுமதி இருக்கிறது. ஆனால் சட்டமன்றத்துக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் அவங்க மனு தாக்கல் செய்தபோது பரிசீலனை போது அவங்க மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அவர் அப்பொழுது செய்யவில்லை. சரி, ஓகே அப்படின்னு விட்டுவிட்டு சின்னம் ஒதுக்கிய போது அவங்களுக்கு ஒதுக்கக்கூடாது என்று இருந்து குரல் கொடுத்தேன். அனைத்து தரப்பு சட்டங்களையும் படித்துவிட்டு அதை சொல்லும் போது இல்லை எங்கே வேணாலும் நிற்க மீண்டும் அதே தான் சொன்னார். அதுக்கப்புறம் நான் இதுவரை 52 முறை தேர்தலில் நின்று இருக்கிறேன். எனக்கு தெரியும், வெளி மாநிலத்தில் சட்டமன்றத்துக்கு தமிழகத்தை சார்ந்தவர் யாரும் போய் நிற்க முடியாது, அதேமாரி வெளி மாநிலத்தில் இருந்து தமிழகத்திற்கு வந்து யாரும் நிற்க முடியாது என்ற ஒரே காரணம் இருக்கிறது என்றதுக்கு எடுத்து சட்டத்தைப்படி சொன்னேன். அப்படி சொல்லிய பிறகு வேட்பு மனு வாபஸ் ஸ்டேட்லாம் முடிஞ்ச பிறகு கூட அதுக்கப்புறம் இரவு நள்ளிரவில் அந்த அம்மையாருடைய மனு தேர்தல் இணையதளத்திலிருந்து நீக்கப்பட்டது. அப்பொழுது எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது. அவங்கள் எனக்கு எதிரானவர்களோ இல்லை அவர்கள் எனக்கு நண்பர்களோ இல்லை. அதை பற்றி கூட ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு கூட நான் பரிந்துரைத்தேன். அவர்களுக்கும் கூட தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரம், வாழ்வுரிமையை பற்றி தெரியவில்லை. அவர்கள் ஒரே வார்த்தை சொன்னார்கள், தோழரே அந்த அம்மையார் எவ்வளோ ஓட்டு வாங்கிடுவாங்க, அதை விடுங்க தோழரே என்றுதான் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களும் நாம் தமிழர் வேட்பாளர்கள் என்று சொல்லியது. ஆனால் நான் அவர்களுக்கு எதிரானவல்ல. இதேபோல் வேறு மாநிலத்தில் உள்ளவர் இங்கே எல்லா வேலைகளுக்கும் உள்ளே வந்து விட்டார்கள். அதேபோல் சட்டமன்றத்துக்கும் உள்ளே வந்துடலாம் அப்படின்ற மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வைத்திருக்கார்கள். இதை சின்ன ஒதுக்கிவிட்டால் இது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டாடும். இதை யார் வேண்டாலும் எங்கே வேணாலும் அசம்பிளியை தன்னுடைய தமிழகத்தினுடைய உரிமையை விட்டுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று நான் குரல் கொடுத்தேன். ஆனால் அவர்கள் எந்த மனுவுமே அங்கே வாங்கவில்லை. அதன் பிறகு சின்னம் ஒதுக்கப்பட்டது. எனக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் 7 கதிர்களுடன் கூடிய பேனாமுனை சின்னம் 14வது வரிசையில் என்னுடைய நேம் இருக்கிறது. அதுக்கான ப்ரூஃப்லாம் இங்கே இருக்குது. இப்பொழுது சென்னை ஹைகோர்ட்டில் தன் மனுவை தாக்கல் செய்து தேர்தலை ரத்து செய்வதற்காக சென்றபோது, நீங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு மனுவை கொடுத்துட்டு அதுக்கு அட்ராசிட்டிங் வாங்கி இதோடு உள்ளே வச்சாதான் இந்த கேஸை எடுத்துக்கோனாங்க. அந்த அடிப்படையில் இப்பொழுது தலைமை தேர்தல் அதிகாரி, ஏன்னா அங்கே கலெக்டர் வாங்க மாட்டாரு, அந்த ஆணையர், தேர்தல் நடத்தும் ஆணையர் எந்த ஒரு மனுவையும் கொடுத்தாலும் வாங்க மாட்டாரு. அந்த மனுவுக்கு நான் அந்த அம்மையாரை எப்படி நீக்கினீர்களோ அதே சட்டத்தின் அடிப்படையில் நானும் வெளியே போகிறேன். இப்பொழுது என்னையும் விலையேக்குங்கள் என்று சொன்னாலும் அதுக்கும் அந்த கடிதத்துக்கு அவங்களுடைய கடிதம் விலகல் கடிதத்தை கொடுத்தாலும் வாங்க மாட்டார்கள். அதுக்கும் நீங்க பணம் போட்டு வந்திருக்கோம், என்ன சம்பந்தம்? நான் அகில இந்திய ஊழல் தடுப்பு கூட்டமைப்பினுடைய தேசிய தலைவர். தமிழகத்தில் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் எங்கு ஊழலுக்கு எதிராக நான் செயலாற்றி கொண்டிருக்கிறேன். யார் என்னை தொடர்பு கொண்டாலும் அவர்களுக்கு போய் அந்த இடத்தில் நின்று இந்த லஞ்சம் வாங்கக்கூடாது, இந்த பணம் மக்களுடைய சேவை. இப்போ எதுக்கு பணத்தை மாட்டிட்டு இங்கே வந்துருக்கீங்க? இப்போ வந்து அங்கே குறைஞ்சபட்சமாக 1500 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு வழங்கப்படுவதாக, இந்த முறை கூட எதிர்கட்சி நிற்காத காலத்தில் கூட 1500 ரூபாய் கொடுப்பதாக முக்கிய கட்சிகள் அறிவித்து போயிட்டு இருக்குது. அது கூட கொடுக்கக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தால் தான் இந்த பணமாலையை அணிந்து வந்திருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.